ஹாய், திஸ் இஸ் குயில்ராஜ் ஃப்ரம் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இனிஷியலாக ஃபஸ்ட் வீடியோங்கிறதுனால ஆண்ட்ராய்டுனா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு கம்மிங் வீடியோஸில் வந்து நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷன் சிம்பிளாக எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், கோடிங்ஸ் எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்ட்ராய்டுங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டோம். ஸோ முதல்ல ஓஎஸ்னால் என்னங்கிறது நமக்கு தெரியணும், கரெக்டாக? ஸோ ஓஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் சிஸ்டம் ஹார்ட்வேர். ஒரு யூசருக்கும் ஒரு சிஸ்டம் ஹார்ட்வேருக்கும் நடுவில் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு கனெக்ஷனில் கொடுக்குற ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து அந்த ஓஎஸோட ஒர்க்கு. ஸோ ஒரு ஓஎஸ் இல்லாத சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் இருக்க டேட்டா எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் அதுக்குள்ள இருக்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க அப்ளிகேஷன்ஸ் அப்படியே தான் இருக்கும். பட் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. சிஸ்டமோட ஸ்க்ரீன் வந்து பிளாங்க் கலரில் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கரெக்டாக? அப்போது அந்த ஹார்ட்வேரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கிறது தான் வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டுங்கிறது ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டேன். அப்போ என்னவாக இருக்கும்? ஒரு மொபைல் ஹார்ட்வேருக்கும் ஒரு யூசருக்கும் நடுவில் கொடுக்குற ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு கனெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து இந்த ஆண்ட்ராய்டு. ஓகேவா? ஸோ ஆண்ட்ராய்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 2003 வந்து ஆன்டி ரூபின் அப்படிங்கிறவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்க கோவர்க்கர்ஸோடு சேர்த்து. அதுக்கப்புறம் 2008 தான் கூகுள், OH ரெண்டு பேர் சேர்ந்து ஃபஸ்ட்டு மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஆண்ட்ராய்டு ஓஎஸை வச்சு. அதுக்கப்புறம் 2009 வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷன் கப் கேக் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஆண்ட்ராய்டுங்கிற ஓஎஸ் எதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா, லினக்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா கேள்வியாவது பட்டிருப்பீங்க. லினக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விண்டோஸ் மாதிரி சிஸ்டமில் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து லினக்ஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓப்பன் சோர்ஸ். அதோட அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் அது வந்து ஈஸியாக யாருனாலுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமைசேஷன் வந்து பாசிபிள். அதில் ஈஸியாக நம்மளால் ஒரு சேஞ்சஸ் பண்ணணுனாலும் பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நமக்குன்னு. ஸோ மோர் செக்யூராக இருக்கும். ப்ளஸ் காஸ்ட் வந்து ஃப்ரீ காஸ்ட். ஸோ இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கமாண்ட் லைன் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து இது அதிகமாக யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. பட் இது வந்து மோர் செக்யூராகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து ஈஸியாகவும் இருக்கும் ஆக்சஸ் பண்ண. தென் அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தது, மொபைலுக்குன்னு கொண்டு வந்தது தான் இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ங்கிறது. ஓகேவா? அதில் என்னென்ன வெர்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா, நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே வந்து ஸ்வீட்ஸ் நேமில் இருக்கும், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கும். ஸோ ஆல்ஃபா, பீட்டா, கப் கேக், டோனட், எக்லர், ஃப்ரோயோ, ஜிஞ்சர் பிரெட், ஹனிகாம், அந்த மாதிரி அப் டு இப்போ 12, 13, 14 இந்த மாதிரி நிறையா வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இனிஷியலாக வந்து ஃபஸ்ட் 2 வெர்ஷன் சொல்லுவோம். ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு ட்ரையல் வெர்ஷன். ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு ஃபோன் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அது ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக ட்ரை பண்ணுறது தான் வந்து அந்த ஆல்ஃபா பீட்டாங்கிறது. ஸோ அவங்க அஃபிஷியலாக ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ண ஒரு வெர்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா கப் கேக். எப்போனா 2009 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்ராய்டை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, காட்லின் அண்ட் ஜாவா. இந்த 2 தான் மோஸ்ட்டாக வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது போக நம்ம ஷிஃப்ட்டு, ஃப்ளட்டர் அப்படிங்கிறதெல்லாம் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிறது வந்து அதிகமாக வந்து காட்லின் அண்ட் ஜாவா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன், ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணலான்னா, அதுக்கு மெயினாக வந்து சம் லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் போதும். அது என்னெல்லாம் அப்படின்னா, ஃப்ரண்ட்-எண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த யூஏ, எனக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பட்டன்ஸ் வைக்கணும், அது என்ன கலரில் இருக்கணும், அந்த யூஏ டிசைன் பேஜை மேக் பண்ணுறதுக்கு வந்து XML அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் பேக்கெண்ட்னா, இப்போ நான் லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம கெட் பண்ணுறதுக்கு வந்து ஜாவா ஆர் காட்லின் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டாபேஸ் வந்து நம்ம லோக்கல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம், SQLite இந்த மாதிரி. ஸோ சம் ரியல் டைம் ஃப்ரீ க்ளவுட்லாம் நிறையா இருக்குது, ஃபயர்பேஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இவ்வளோ தான் இந்த XML ஃப்ரண்ட்-எண்டுக்கு, ஜாவா ஆர் காட்லின் பேக்-எண்டுக்கு, ப்ளஸ் டேட்டாபேஸ் ஏதாவது. நம்ம இந்த மாதிரி இந்த 3 லாங்குவேஜஸ் தெரிஞ்சாலே போதும், சிம்பிள் மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கணும், இல்லை எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.